நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகராசியை பொறுத்தவரை இதுவரைக்கும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு வருவது மிகப்பெரிய பாக்கியங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பாகும். அஷ்டம சனியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு வருவது கிட்டத்தட்ட அஷ்டம சனியின் பாதிப்புகளை பாதியாக குறைக்கும் என்றே உறுதியாக சொல்லலாம். குரு பெயர்ச்சி பலன்களை டீட்டெயிலாக பார்ப்பதற்கு முன்னால் கடகராசியில் குணங்களை சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க. கடகம் நீர் ராசி என்பதால் நீரை எந்த பாத்திரத்தில் பிடித்து வைத்தாலும் அந்த பாத்திரத்திற்கு தகுந்தாற்போல் மாறிக்கொள்ளும். அதே போல கடகம் ராசியில் பிறந்தவர்கள் எங்கு சென்றாலும் எந்த இடத்திற்கு சென்றாலும் அதற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். கடகராசியின் குறியீடு நண்டு வருவதால் நண்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் எப்படி வேண்டுமானாலும் போகும், அதை கணிக்க முடியாது. அதே போல எப்பொழுதும் கூட்டத்தோடு தான் இருக்கும். அதே போலத்தான் கடகம் ராசிக்காரர்களை கணிப்பது என்பது கஷ்டம். இவர்கள் எப்பொழுதும் தனது நண்பர்கள், தனது உறவினர்கள் இவர்களை சார்ந்துதான் இருப்பார்கள். ஏனென்றால் தனிமையில் இருந்தால் இவர்களுக்கு அதுவே ஒரு மூட் அவுட் மாதிரி ஆகிவிடும். இவங்க ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆளாத்தான் இருப்பாங்க. அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அன்பு காட்டுவது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தான் நிறைய அன்பு காட்டணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. கடகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அதீதமான கற்பனை வளம் இருக்குங்க. அதாவது ஒரு விஷயத்தில் அவமானப்பட்டுட்டாங்க அப்படின்னா அதை ரொம்ப நாளாக நினைத்து கொண்டே இருப்பாங்க. அதே போல தனக்கு முன்னால் இருப்பவர் எதை பற்றியாவது பேசுகின்றார் என்றால் அவர் எதற்காக அப்படி பேசுகின்றார், ஏன் அப்படி பேசுகின்றார் என்பதை இவர்களால் உள்வாங்கிக் கொள்ள முடியுங்க. இவங்களை தனிமையில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஹாப்பியாக தான் இருப்பாங்க. இவங்களால் தனித்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதும் கஷ்டங்க. இவர்களை பற்றிய ஒரு நெகட்டிவான விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா அது சரியாக இருந்தாலும் இவங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன உதவி வேண்டும்னாலும் பண்ணுவாங்க. இவர்களுக்கு எப்பொழுதும் மற்றவங்களோட சப்போர்ட் பின்னாடி இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் இவங்களுக்கு ரொம்ப நல்லது. இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவது இல்லைன்னா கோபப்படுவது நடக்கும் பொழுது இவங்களை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அந்நியன் பட கேரக்டர் மாதிரி இவர்களுக்கு உள்ள ஒரு அந்நியன் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப கலகலப்பாக மகிழ்ச்சியாக ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. ஆனாலும் அந்த அன்பில் ஒரு பொறாமையும் கலந்தே தான் இருக்கும். அதே போல் ரொம்ப தாராள குணமும் இவங்க கிட்ட இருக்கும். பெரும்பாலும் ரொம்ப டிசிப்ளினாகத்தான் இருக்க விரும்புவாங்க. யாராவது இவர்களை வம்புக்கு இழுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ தெரியும் இவங்களோட இன்னொரு டிசிப்ளின் என்னன்னு. என்னதான் இவங்களுக்கு வெளிப்படையான பேச்சு நல்ல கற்பனை திறன் இருந்தாலுமே அவங்களுக்குள்ள எப்பொழுதும் ஒரு நெகட்டிவ் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஏனென்றால் எப்பவும் நம்ம பாசிட்டிவ் மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ஒருத்தருக்கு அதிகமாக ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய 12 ராசிகளில் யாரால் தர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடகம் ராசிக்காரர்கள் மட்டும்தாங்க தர முடியும். ஆனால் இதே கடகம் ராசிக்காரர்கள் கூட எதிரியாக மட்டும் இருந்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். ஏண்டா இவங்களுக்கு எதிரியானோ அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ணிடுவாங்க, பார்த்துக்கோங்க. ஆனால் மற்றபடி நல்லா பழகுனா அன்பு, பாசம், கேரிங்காக இருக்கிறது இதெல்லாம் நல்லா காட்டுவாங்க. இவர்களுக்குள்ள விட்டு கொடுத்து போகும் தன்மை, வளைந்து கொடுக்கும் தன்மை நிறைய இருந்தாலுமே சில விஷயங்களில் இதுதான் சரி என்று பட்டால் அந்த விஷயத்தில் பிடிவாதமாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு நல்ல அறிவுபூர்வமான சிந்தனைகள் இருக்குங்க. இவர்களுக்கு அறிவுபூர்வமான சிந்தனை இருக்கும் பொழுது மற்றவங்களோட அறிவுரையை கேட்க விரும்பவே மாட்டாங்க. அவர்கள் கூறும் அறிவுரையில் அது இப்படி இது இப்படி என்று மாற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சரி வாங்க கடகம் ராசியின் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். கடகம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருந்து நல்ல இடம் என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்திற்கு குரு மாறுகின்றார்.
எனவே கடகம் ராசிக்கு ஒரு மேன்மையை தரக்கூடிய காலம் ஆரம்பிக்க இருக்கின்றது. தற்பொழுது அஷ்டம சனியால் கஷ்டத்தில் இருக்கும் கடகம் ராசிக்காரர்களுக்கு கோச்சார அமைப்புகளில் எந்த நல்ல பலன்களும் நடக்கவில்லை. குரு பகவானும் நல்ல பலன்களை தர இயலாத நிலைமையில் இருந்தார். இந்த பெயர்ச்சியின் மூலம் குரு 11ஆம் இடத்திற்கு வருவது நன்மைகளை தரக்கூடிய அமைப்பாகும். குருவின் நகர்வால் இதுவரை கடகம் ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பாக்கியங்கள் கிடைக்கவில்லையோ அந்த பாக்கியங்கள் அனைத்தும் தாராளமாக கிடைக்கும். மேலும் பிறந்த ஜாதக அமைப்பின்படி தசாபுத்தி அமைப்புகளும் நல்லவிதமாக கை கொடுக்கும் நிலைமையில் இருந்தால் இம்முறை கடகம் ராசிக்காரர்களுக்கு இது தொட்டது துலங்குகின்ற ஒரு காலமாகவும் அமையும். இதுவரை எந்த விஷயத்தில் தடைகள் உங்களுக்கு இருந்து வந்ததோ அவை அனைத்தும் தீர்ந்து நல்லதொரு முன்னேற்றமான ஒரு காலத்தை கடகம் ராசியினர் இனி அடையப் போகின்றீர்கள். குரு பகவான் தன்னுடைய பார்வையால் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் காலம் அனைத்து மனிதர்களுக்கும் யோகம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக வேத ஜோதிடத்தில் வலியுறுத்தப்படுகின்றது. அதிலும் அவரது 9ஆம் பார்வை மிகவும் விசேஷமானது என்கின்ற நிலைமையில் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களின் 7ஆம் ஸ்தானத்தை இன்னும் 13 மாத காலத்திற்கு குரு பகவான் பார்க்கப் போவதால் கடகம் ராசிக்காரர்களின் முயற்சிகள் பலித்து அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். அஷ்டம சனியால் மனவேதனையில் இருக்கும் உங்களுக்கு வருகின்ற ஒரு வருடம் உங்களின் மனம் மிகுந்த புத்துணர்ச்சியுடன் இருக்கும். அனைத்து விஷயங்களையும் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து நன்கு செயல்படுவீர்கள். சிந்தனை செயல்திறன் நன்றாக இருக்கும் என்பதால் இந்த முறை கடகம் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் தங்களின் பக்கத்தில் இருப்பதைப் போல உணர்வீர்கள். எல்லா விதங்களிலும் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய ஒரு பயிற்சி இது. இந்த குரு பயிற்சியால் பணவரவும் பொருளாதார நிலைமையும் நன்றாகவே இருக்கும். நிதி நிலைமையை பற்றி கவலைப்பட வேண்டியது இருக்காது. ஆனாலும் வீண் செலவு செய்வதை தவிருங்கள். என்னதான் பணவரவு நிறைவாக இருந்தாலும் பற்றாக்குறையை அஷ்டம சனி கொடுப்பார் என்பதால் எல்லாவற்றிலும் சிக்கனமாக இருப்பது நல்லது. அரசு தனியார் துறை ஊழியர்களுக்கு துறை ரீதியான இடமாறுதல்களோ அல்லது பதவி உயர்வுடன் கூடிய ஊர் மாற்றமோ இருக்கலாம். தற்பொழுது இருக்கும் வசதியான ஊரை விட்டு வேறு எங்கோ மாற்றம் இருக்கும் என்பதால் பதவி உயர்வு என்றாலும் அதை அரைகுறையான மனதுடன் தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுடைய விருப்பத்திற்கும் படித்த படிப்பிற்கும் பொருத்தமான வேலைகள் அமையும். நீண்ட நாட்களாக மன வருத்தத்தை கொடுத்து கொண்டு இருந்த உயர் அதிகாரி மாறுதலாகி அந்த இடத்திற்கு அனுசரணையானவர் வருவார். தொழில், வேலை, வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் தடைகள் விலகி நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். சுய தொழில் செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். மஞ்சள் நிறம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு மேன்மையான பலன்கள் இருக்கும். தங்க நகை, நவதானியம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்பவர்கள், கோவில்கள், வழிபாட்டு தலங்களை சுற்றி கடை வைத்திருப்பவர்களின் வாழ்க்கை தரம் உயரும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். சிலர் புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை அடைப்பீர்கள். சிலருக்கு அலைச்சல்களும் மந்த நிலைமையும் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் தொழில் முன்னேற்றமும் வருமானமும் கண்டிப்பாக இருக்கும். இளம் பருவத்தினருக்கு குருபலம் எனப்படும் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய 7ஆம் இடத்தை பார்க்கும் குரு வந்திருப்பதால் தசாபுத்திகளின்படி தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருப்பவர்களுக்கு தற்பொழுது திருமணம் நடக்கும். அதே நேரத்தில் அஷ்டம சனியால் திருமணத்தின் மூலமாக பலன்களை அனுபவிக்க முடியாதபடி சில சிக்கல்களும் இருக்கும். சிலர் திருமணமான உடனே வேலை நிமித்தமாக வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு கணவர் மனைவியை விட்டு பிரிந்து செல்ல வேண்டியிருக்கும். இதற்கு திருமணம் ஆகாமலேயே இருந்திருக்கலாமே என்ற நினைப்பு மனதுக்குள் ஓடும். சுப கிரகமான குரு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய புத்துணர்வும் செயல்திறனும் உண்டாகும். எதையும் ஒரு எதிர்கால நோக்கோடு செயல்படுத்த முயற்சிப்பீர்கள். எதையும் தனி ஒருவராக போராடித்தான் செய்வீர்கள். யாரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்களை தேடி வந்து உதவிகளை செய்யவும் ஆள் இருக்காது. இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். கடந்த காலங்களில் வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள், பிரிவு முடிவிற்கு வரும். உங்கள் மனம் விரும்பும் ஒரு தீர்வு இப்பொழுது உண்டு.
இதுவரை தாழ்வு மனப்பான்மையால் எதையும் முயற்சிக்காமல் இருந்தவர்கள் தற்பொழுது தைரியமாக முயற்சி செய்வீர்கள். பெண்களுக்கு இது சிறப்பான நன்மைகளை தரும் குரு பெயர்ச்சியாக இருக்கும். உங்களின் மதிப்பு உயரும். 4 பேர் கூடும் இடத்தில் தனித்து தெரிவீர்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். அலுவலகத்தில் ஆண்கள் உங்களுக்கு அடங்கி இருப்பார்கள். இதுநாள் வரை இருந்து வந்த மேல் அதிகாரி தொந்தரவு இனி இருக்காது. புகுந்த வீட்டில் அந்தஸ்து கௌரவம் கூடும். மாமியாரை நீங்கள் வேலை வாங்க முடியும். கணவரும் குழந்தைகளும் சமத்தாக உங்கள் பேச்சை கேட்பார்கள். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இனி இருக்காது. குரு நல்ல இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் நடந்தாலுமே அஷ்டம சனி நடப்பதால் அவ்வப்பொழுது தொந்தரவுகளையும் கொடுப்பார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இதுவரை கருத்து வேற்றுமைகளாலும் குடும்ப சிக்கல்களினாலும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள். குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவீர்கள். சொத்து சேர்க்கை இருக்கும். பிள்ளைகளின் பெயரிலோ மனைவியின் பெயரிலோ ஏதேனும் சொத்து வாங்க முடியும். சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். பிள்ளைகளின் திருமணத்திற்கு தங்க நகை சேமிக்க முடியும். முதல் திருமணம் முறிவடைந்து விவாகரத்து பெற்றவர்களுக்கு இப்பொழுது 2வது திருமணம் நடக்கும். 2வது வாழ்க்கை நல்லபடியாகவும் அமையும். அலுவலகத்தில் தொந்தரவுகள் எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களிடம் இருந்து வந்த ஒத்துழைப்பு கிடைக்கும். மேல் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். ஏதேனும் ஒரு சிறு காரணத்திற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கும். தனியார் துறை மற்றும் தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்கள் போன்றவர்களுக்கு நிர்வாகத்திடம் கருத்து வேற்றுமைகள் ஏற்படலாம். திடீரென நிர்வாகம் கண்காணிப்பு வேலைகளில் ஈடுபடவோ அல்லது சம்பந்தப்பட்ட கருவிகளை பொருத்தவோ ஆட்களை நியமிக்கவோ வாய்ப்புகள் உள்ளது. எனவே இந்த குரு பெயர்ச்சியை கடகம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் என்பது நிச்சயம். அதே நேரத்தில் அஷ்டம சனியின் பாதிப்புகள் இடையில் வந்தாலுமே அதை தைரியமாக தாண்டி செல்லும் மன வலிமையை குரு பகவான் கொடுப்பார். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி.